இது உங்களுக்கான பாரம்பரிய உணவுகள். இப்பொழுது மதுராந்தகம் அருகில் அனிச்சம் பெஸ்ட் காஃபி ABC, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, மேட்டுப்பாளையம், மதுராந்தகம். அசல் சுவை அதே சுவை. இப்பொழுது அனிச்சம் பெஸ்ட் காஃபியில். தனீஸ்வர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அரசியல் 2000க்கு முன்னாடி நாங்க போட்ட விதையில தான் நீங்க எல்லாம் டிராவல் பண்றீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க போட்ட விதையில இப்ப நம்ம நார்மலா இதை விவசாயம்ன்ற ஒரு கான்டெக்ட்லயே பேசுவோம். இப்ப ஒரு விவசாயி ஒரு 10 விதை விதைக்கிறாருன்னா அதுல எத்தனை விதை முளைக்குது? குறைஞ்சது ஒரு 5ஓ 4ஓ தான். ஒரு விவசாயம்னு பாக்குறப்ப எப்படின்னா, அப்ப ஒரு அரசியலுங்கிறது ஒரு ரியல் லைஃப். அது பல மக்கள் இம்பாக்ட். எல்லா விவசாயிலையும் விதைச்சதை அறுக்க முடியாது. ஒரு சில விவசாயிகளால விதைச்சதை அறுக்க முடியும். அதனால அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் இருக்கும்போது விதைச்சதை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அனுபவம் இல்லாதவர்கள் தான் விவசாயத்துல எந்த அளவுக்கு ஒரு நஷ்டமாகி வராங்களோ அந்த அரசியலும் நஷ்டமாகி வருவாங்க. அது இப்போ இருக்கிறவங்கன்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, 2000க்கு நீங்க என்னெல்லாம் வளர்ச்சிகள் கொண்டு வந்திருக்கீங்க? 2000க்கு முன் வளர்ச்சிகள் கொண்டு வந்ததாலதான் இன்னைக்கு இந்தியா ஒரு வல்லரசு நாடு ஆறதுக்கு ஒரு இதுலயே இருக்கு. இந்திரா காந்தி இருந்த காலத்துலதான் பாத்தீங்கன்னா குளோபல்லே ஒரு ஐடென்டிட்டி வந்துச்சு இந்தியாவுக்கு. அதுக்கு முன்னாடி இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டு ஒரு ஸ்டேபிலிட்டி ஆகி ஒரு குளோபல் ஐடென்டிட்டி கொண்டு வந்ததே இந்திரா காந்தி இருந்த பீரியட்ல தான். அப்புறமேல அவங்க தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் இருந்தப்போதான் உங்களுக்கு நல திட்டங்கள் சரி. இப்போ காமராஜர் ஆரம்பிச்சு வச்சதுதான் அப்படி சொல்ல போனா எல்லாருமே பண்ணிருக்காங்க. இல்ல காமராஜர் ஆரம்பிச்சு வச்சது மதிய உணவு திட்டம், சரிங்களா? அதை எம்ஜிஆர் சத்துணவு திட்டமா மாத்தினாரு. இன்னைக்கு அதை காலை உணவு திட்டமா மாத்திருக்காங்க. கொண்டு வந்த ஒரே பாலிசியை காமராஜர் சொன்னாரு, சாப்பாடு போற ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு இருக்கிற டேர்ம்ஸ்ல மாடர்னைஸ் பண்ணி இன்னைக்கு பண்றாங்க. அப்போ எதுல இருந்து எடுத்திருக்காங்க? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சாப்பாடு போட்டா பசங்க ஸ்கூலுக்கு வருவாங்கன்னு சொல்றீங்களா? அப்போ இருந்த சூழ்நிலை அப்படி. இப்ப இருக்கிற சூழ்நிலை எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாம் வளர்ந்துருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? அப்போ எல்லாரும் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் படிக்கணும்னு சொன்னதால இன்னைக்கு எல்லாரும் படிச்சிருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் வளர்ந்து இன்னைக்கு எல்லாரும் அரசியல் பேசுறாங்க. ஐயா, இப்ப அவர் சொன்னாரு பாத்தீங்களா, காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம்னு. அது ஏன் சத்துணவு திட்டமா மாறுச்சுங்கிறத இங்க நம்ம ரொம்ப போக்கஸ் பண்ணி பார்க்கணும். அந்த மதிய உணவு திட்டம் என்பதை ஒரு நாள் ஜெயலலிதா அம்மா பாக்குறாங்க. அந்த உணவு சரியே இல்லை. அதாவது ஒரு சாதாரண மனிதன் அந்த உணவை அந்த உணவே மருந்துன்றது போய் அந்த உணவே விஷமாயிருன்ற ஒரு பயத்துல அதை சத்துணவு திட்டமா மாத்தி கொண்டு வந்தாங்க. அப்ப சரி, ஓகே, இவங்க ஒரு விதையை விதைச்சிட்டாங்க அப்படின்னு அந்த மதிய உணவு திட்டமா மட்டுமே நாங்க 2000க்கு அடுத்து மாத்தாம வச்சிருந்தோம்னா இன்னைக்கு அந்த உணவுக்கு பயந்தே பாதி பேர் பள்ளி. உணவு சரியில்லைன்னா அது என்ன திட்டம் கொண்டு வந்ததுனால தப்பு இல்லையே. உணவு எந்த ஆட்சியில யார் ஆட்சியில இருக்காங்களோ ஆட்சியில நீங்க இருக்கிறவங்க தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா? ஆட்சியில இருக்கிறவங்க பொறுப்பேற்றுக்கணும். உங்க ஆட்சியில இருக்கும் பொழுது இன்னொருத்தவங்க வெளியில இருந்தா உங்களை கேள்வி கேட்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப 2000க்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் ஒன்லி கான்ஸ்டன்ட் லீடர்ஸ். அதாவது ரெண்டுமே திராவிட கட்சிகள், திமுக, அண்ணா திமுக. இதுக்குள்ளேயே ஒரு போட்டி, சரிங்களா? அதனால இப்போ திமுக இப்போ 5 வருஷத்துல ஒருத்தர் செய்யாதத ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருஷம் அவனுக்கு ஒரு டைம் கொடுத்தோம்னா, மக்கள் அதை நம்பி கொடுத்தாங்கன்னா கிளியர் கட்டா அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க அதை செய்வாங்க. அவங்க இது சரியில்லை, அடுத்தடுத்து ஆட்சி மாத்திக்கிட்டே போனா ரெண்டுமே திராவிடம் தானே? ரெண்டுமே திராவிடம் தான். ஆனா ரெண்டு பேரோட கொள்கையும் ஒண்ணுதானே? 2 பேரோட கொள்கையும் ஒண்ணுதான். ஆனா 2 பேருக்கு வேறுபாடுகள் இருக்கிறதுனால மாத்துறாங்க. இல்லைங்க, அது பப்ளிக் எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? பப்ளிக் அதை தெரிஞ்சுக்கிறதால இன்னைக்கு அரசியல் புரிதல் எல்லாரும் அரசியல் பேசுறாங்க. இப்ப நீங்க ஒரு கேள்வி எழுப்புனீங்க பாத்தீங்களா, அப்ப அது எங்களுக்கு பொதுமக்களுக்கு எப்படி தெரியும்னு. இது முன்னாடி இப்ப ஒரு 2000 அந்த 990 அந்த 2000 இந்த ஸ்டேஜ் வரைக்குமே அது எப்படின்னா, இப்ப நியூஸ் சேனல் இருப்பாங்க, என்ன வேணுமோ. இப்ப ஒரு சில சேனல் இருக்காங்க, இந்த கட்சிக்கு மட்டும்தான் நாங்க சப்போர்ட்டே பண்ணுவோன்ற மாதிரி அவங்களுக்கு சாதகமா போட்டாங்க. ஆனா இப்ப 2000க்கு அடுத்து ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி நிறைய சமூக வலைத்தளங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. தோஸ் பிகம் அ பொலிட்டிக்கல் வெப்பன். இன்னைக்கு அந்த வெப்பனை யூஸ் பண்ணி ரொம்ப அன்பில்டரான கண்டென்ட். இப்போ ஒரு சண்டை நடக்குதுன்னா இப்படி நடக்குது அப்படின்னு வருது. இன்னைக்கு பல அரசியல்வாதிகள் முன்னாடிலாம் இப்போ ஒருத்தரை அடிக்கிறாங்கன்னா கூட ரோட்ல அதை கேள்வி கேட்க இது எதுக்கு நம்ம கேட்டுட்டு, இது அரசியல் கட்சிகள் மக்கள் பயந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிகள் ஒரு தவறு செய்யறதுக்கு முன்னாடி ஐயோ இதை படம் பிடிச்சி யாராவது போட்டுருவாங்களோன்னு அவங்க பயந்துட்டு அதை செய்ய மாட்டாங்க.
அப்ப வந்து ஒரு 2000க்கு பின் அந்த ஒரு வளர்ச்சின்னு கொண்டு வந்தது. இப்ப நீங்களே வந்து சொன்னீங்க அதை வந்து நம்ம சரி செய்து பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த சரி செய்து பார்த்துக்கிறதுக்கான ஒரு வழியாக ஆகட்டும், அதற்கான ஒரு சோர்சஸ் ஆகட்டும், எல்லாமே 2000க்கு அடுத்துதான் வந்துச்சு. 2000க்கு அப்புறம் தான் டெக்னாலஜி தான் வளர்ந்துருக்கு. அரசியல் மாற்றத்துல நீங்க என்ன வளர்ந்து? அதான் அரசியல் மாற்றம்னு இதுல நம்ம மெயின் என்ன டெக்னாலஜிக்கும் அரசியலுக்கும் ஒண்ணுங்கிறீங்க. அரசியல் நான் இப்ப வந்து சொன்ன அந்த ஒரு எக்ஸாம்பிள் தான். முன்னாடி வந்து அரசியல்வாதிகள் வந்து ஏதாவது ஒரு தவறு செய்யற தட்டி கேட்டா அவங்க நம்மளதான் பண்ணிடுவாங்கன்னு பயந்தது போய் இன்னைக்கு அரசியல்வாதிகள் ஐயோ இதை படம் பிடிச்சு போட்டா நம்ம பதவிக்கு ஏதாவது ஆயிருமோன்ற ஒரு பயத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப இவ்வளவு வந்து மக்களாலையும் கேள்வி கேட்க முடியும் அப்படின்றது இப்ப ஆர்டி ஆக்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சாலுமே அதையும் தாண்டி ஒரு பவரையும் ஒரு இன்ஃபுளுன்ஸையும் கொடுத்தது இது 2000க்கு மேல் அந்த கேள்வி கேட்கலான்னு வந்த ஒரு சோர்சஸும் தைரியம் தானே, அந்த அரசியல் அமைப்பு தானே. அதாவது 2000க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு ஒரு கட்சியில ஒரு பொறுப்புல இருக்காங்க, இல்ல ஒரு அமைச்சர் முதலமைச்சர் யாரா இருந்தாலும் அரசியல் புரிதலும் அரசியல் அனுபவமும் நிறைய இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. இப்போ வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில எடுத்த உடனே வந்துட்டு அரசியல் பொறுப்புகள், எடுத்த உடனே வந்துட்டு அரசாங்கத்துல பொறுப்புகள், இப்படி வரும்போது அரசியல்ல அவங்களுக்கு ஒரு சரியான புரிதல் இருக்கணும்ல, ஒரு அனுபவம் இருக்கணும்ல. ஒரு அனுபவம் ஒரு குழந்தை கையில எடுத்து ஒரு பொருளை கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. இப்போ நாட்டை எடுத்து குழந்தை கையில கொடுப்பீங்களா? அப்பவும் அப்படிதான் இருந்திருப்பாங்க. அப்போ அப்படி இல்லைங்களே. இப்போ கலைஞர் எடுத்துக்கோங்க, எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க. அவங்க எல்லாம் எத்தனை வருஷம் அரசியல்ல பணியாற்றிட்டு எத்தனை வருஷம் கட்சியில ஒரு தொண்டனா இருந்து வளர்ந்து வந்து ஒரு முதலமைச்சரா இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் எடுத்துக்கோங்க, அவர் வந்துட்டு அவரோட சின்ன வயசுல இருந்தே வாலிப காலத்துல இருந்தே அவர் வந்துட்டு அரசியல்லயே இருந்து இன்னைக்கு வந்துட்டு அவரோட 70 வயசு காலத்துல வந்து ஒரு முதலமைச்சர் இருக்காரு. அதே மாதிரி பாருங்க, அதான் சொல்றேன், அதான் இன்றைய அரசியல். 2000க்கு அப்புறம் அரசியல் பாருங்க. துணை முதலமைச்சர் எப்போ 2021 ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, 2022 ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர், 2025 24 வந்துட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர். இது எப்படி இருக்கு? ஒரு அரசியல் ஒரு என்ன சொல்றது, அவர் வந்து நேரடியா முதிர்ச்சி இல்லாம வந்துட்டாரு. முதிர்ச்சி இல்லாம இருந்தது இல்ல, ஒரு அரசியல் அனுபவம் இருக்கணும்ல ஒரு மனுஷனுக்கு, ஒரு அரசாங்கத்துல பொறுப்பு கொடுக்கணும்னா. அதே மாதிரி பிரதமர் அதுக்குதான் அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து படிச்சுட்டோம், யூத் எங்களால ஈஸியா ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கிட்டத்தட்ட நீங்க பண்ண 30-40 வருஷம் அரசியல நாங்க 4 வருஷத்துல பண்ண கத்துக்கிட்டோம் சொல்ல வராங்க. அதான் படிச்சதுக்கும் ஃபீல்டருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு 4 புஸ்தகத்தை போட்டா அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருவான் ஃபீல்ட்ல எல்லாம் நடக்குதுன்ட்டு. இப்போ நான் படிக்கிற சட்டமே எடுத்துக்கோங்க ஐயா, சட்டத்துல படிக்கிற எல்லா புஸ்தகத்தை படிக்கிறது தான் நம்ம வந்து நடைமுறையா? சரிங்களா? நீங்க சொல்றது சரிதான். இப்ப நம்ம சட்டக்கல்லூரி மாணவர்கள் நம்ம என்னதான் 5 வருஷம் படிச்சாலும் நம்ம வந்து அந்த 1 வருஷம் பிராக்டிஸ் பண்ணாம நமக்கு வந்து ஒரு கிளைம் நம்மள நம்பி வரமாட்டாங்க. ஆனா அந்த 1 வருஷம் நீங்க பிராக்டிஸ் பண்றது ஏன் அந்த 5 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கு? அந்த 5 வருஷமும் நீங்க அதை படிச்சு புரிஞ்சுக்கணும் தானே. 5 வருஷம் உங்களுக்கு படிச்சு புரியறதாலையும் ஃபீல்டு ஒர்க்குக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. ஃபீல்டு ஒர்க் பண்ணாதான் ஒருத்தனுக்கு அனுபவம். எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் a man perfect. ஓகே, படிச்சு ஸ்டடீஸ் மேக்ஸ் a man perfect யாரும் சொல்லலையே. எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் a man perfect தானே சொல்றாங்க, பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfect தானே சொல்றாங்க. இல்ல அதுக்கும் வந்து நீங்க படிச்சாதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு வர வேண்டியது இருக்கு. சரி, அப்போ இருக்கிற தலைவர்களாலும் படிக்கலையா? படிச்சவங்களும் இருந்திருக்காங்க, படிக்காதவர்கள் யாரும் இல்ல, அப்பவும் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தகுதிக்கு என்ன படிப்பு இருக்கோ அந்த படிப்பு இருக்கு. ஐயா, இது வந்து ஒரு சிறிய மெட்டாஃபர் தான். இப்ப நான் எங்கே எழுதியே சின்ன வயசுல இருந்து பழகலைனாலும் எனக்கு எழுத்துக்கள் தெரியும்னா நான் உடஞ்சாவது ஏதாவது எழுதிடுவேன். ஆனா இப்ப எனக்கு எழுத்துக்களே தெரியலன்னா நான் எவ்வளவு கிறுக்கி இருந்தாலும் ஒரு காகிதத்துல நான் எழுதுறதுல அர்த்தம் இருக்குமா? அந்த மாதிரிதான் இப்ப ஒருத்தவங்க அவங்களுக்கு அனுபவம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு பதவிகளை கொடுத்து இவங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவாங்கன்னு காத்த காலம் முடியட்டும். ஐயா, படிப்புக்கும் அனுபவத்துக்கும், அதாவது படிப்புக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறேன். எந்த தொழிலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு படிப்புக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம் இல்லை. இப்போ நீங்க ஒரு பிளம்பர் எடுத்துக்கோங்க, எலக்ட்ரிஷியன் எடுத்துக்கோங்க, இவன் படிச்சிருக்கான். இதை சிவில் இன்ஜினியர் மேஸ்திரி எடுத்துக்கோங்க, மேஸ்திரினா சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்களா? இல்ல, அவங்களோட அனுபவம் தான். அதே மாதிரிதான் அரசியலும் வந்து ஒரு தொழில், ஒரு களம், மக்களோட ஒரு இருக்கிற ஒரு களம். அந்த களத்துல வந்து நீங்க படிச்சிருந்தாலும் நீ ஒரு நல்ல அரசியல்வாதி, படிக்கலாம் நீ ஒரு நல்ல அரசியல்வாதி இல்ல, உனக்கு புரிதல் இல்லைன்னு சொல்ல முடியாது. படிச்சிருந்தாதான் அரசியல்வாதின்னு இல்ல, ஆனா அதுக்குள்ள அந்த அரசியலுக்குள்ள இருக்காங்க. அரசியல் படிச்சது போய் மக்களோட தேவைகளையும் படிக்கணும்ன்றோம். மக்களோட தேவையை படிச்சதாதான் அவனுக்கு அனுபவமே கிடைச்சிருக்கு. ஒரு ஆட்சிக்கு வரதுக்கு முன் இதை பண்ணுவோம் இதை பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு பின் ஏன் எந்த மக்களுமே இதை நடந்துச்சா நடக்கலையான்னு பாக்க படிச்சவங்க வந்து அதே மாதிரி பண்ணுவானா? அதே மாதிரி நினைப்படுப்பானா? என்ன நிச்சயம்? படிப்புக்கும் இந்த அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை, புரியுதுங்களா? நீங்க படிச்சதுக்கும் இந்த 2000க்கு அப்புறம் ஒரு அரசியலுக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. படிப்பு தான் எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லா துறையிலும் ஒருத்தரும் சாதிச்சுட்டு இருக்காங்க. இதை படிச்சவங்க அரசியல் வந்து சாதிச்சாங்களாங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும்,
புரியுங்களா? அனுபவத்துல வந்தவங்க நிறைய இருக்கும் அது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு சமீப காலமாக தான் படித்தவர்கள் கொஞ்சம் வந்து இருக்காங்க. சமீப காலமா அதுல வந்து எவ்வளவு பேர் எப்படி இருக்க போறாங்கிறது நம்ம 2 தேர்தல ஃபைட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கும் ஒரு அனுபவம் வேணும். இந்த 2 தேர்வுல வந்து நின்று அவங்க மறுபடியும் வந்து இந்த அரசியலை தொடரலாமா, 2000க்கு அப்புறமே நம்ம தொடரலாமா, இல்ல வேணாம் ஓடி அவங்க போகலாமா? சொல்றாங்க 40 ஆண்டு காலம் ஒரே கட்சி ஆண்டுச்சுன்னு. எதனால? அவங்களுக்கு அனுபவம் இருந்தது. அவங்களுக்கு மிஞ்சின அனுபவசாலிகள் வேற யாரும் வரல. அதனால அதே வந்துட்டு 1980ல வந்துட்டு பாஜக உருவாச்சு. உருவாகி வாஜ்பாய் வந்தாருல்ல, உருவாகி ஒரு 10 வருஷத்துல வாஜ்பாய் வந்தாருல்ல. ஆமா. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அந்த கட்சி உருவாகி உங்களுக்கு 80ல உண்டாச்சா? 14ல ஆட்சியை பிடிச்சிட்டாங்கல்ல தேசிய அளவுல. அதுக்கப்புறம் அதே படை கட்சி தான் இருக்கு, ஏன் ஆட்சி பிடிக்க முடியல?